ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஈஸியான முறையில் எப்படி ஃபேண்ட் கட்டிங் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஆப்போசிட் பக்கம் அந்த ஓப்பன் சைடை வச்சுட்டு நம்ம பக்கம் ஃபோல்டு பண்ண சைடை வச்சுட்டு நம்ம அழகாக இப்போ அளவு ஃபேண்ட் வச்சு எப்படி துணி வெட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து 1.5 இன்ச்சுக்கு அழகாக கீழே நல்லா குறிச்சிட்டு கோடு போட்டு எடுத்துக்கிட்டு அளவு பேண்ட் அழகாக மேலே வச்சுட்டு அழகாக விரித்து வச்சுட்டு கீழே வந்து அந்த கால் சைஸ் அழகாக கரெக்டாக குறிச்சிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக குறிச்சிட்டு அதேமாரி நல்லா கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மேலே தையல் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே குறிச்சிட்டு அதேமாதிரி இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச் மேலே குறிச்சிட்டு நம்ம நீட்டாக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு எடுத்துக்குவோம். நல்லா நேராக கோடு போட்டு எடுத்துக்குவோம். அதேமாதிரி கீழே அந்த பக்கம் இருக்குல்ல இந்த பக்கம் வந்து அந்த வளைவு பக்கம் வந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அழகாக அதையும் இந்த வளைவு கேர்வ் வச்சு ஸ்கேல் வச்சு கூட போடலாம், இல்லைன்னா கையால் கூட போட்டுக்கலாம். அழகாக போட்டு எடுத்துக்குவோம். அதே மாதிரி மேலே அந்த 1 இன்ச் வச்சு இந்த வளைவு அழகாக வரைஞ்சி ஈஸியான முறையில் சூப்பராக 5 நிமிஷத்தில் இந்த ஃபேண்ட் கட்டிங் பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸி நீங்களே பாருங்கள். இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சாங்கிறத எனக்கு ரீப்ளை பண்ணுங்கள். நான் இன்ஷால்லா அடுத்தது ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு நான் பார்ட் 2 உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வேஸ்ட் பேண்ட் வெட்ட போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கத்தை அப்படி வச்சுக்கிட்டு ஒரு 2 இன்ச் குறிச்சி எடுத்துக்கிறோம். நாடாக கட்டுறதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ அதை நம்ம குறிச்சிக்குவோம் ஸ்கேலால். இப்போ வந்து அந்த வேஸ்ட் பேண்டை 4ஆக மடக்கி ஃபோல்டர் பக்கம் அந்த ஃபோல்டு பண்ணதை அழகாக வச்சு நீட்டாக அழகாக வச்சு சரி பண்ணிவிட்டு இங்கே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சே நம்ம கோடு போட போகிறோம். ஸ்கேல் வச்சே கோடு போடுவோம். 1.25 இன்ச் இருக்கும் அந்த ஸ்கேலு. இப்போ கீழே பார்க்கணும். கீழே 1/2 இன்ச் அந்த தையலுக்கு 1/2 இன்ச் கீழே கோடு போடணும். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் துணி பத்தலை நமக்கு. அதனால் நம்ம இன்ஷால்லா அது இந்த பக்கத்தில் உள்ள துணி எடுத்து ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் இது. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம ஒட்டு கொடுக்கறதுக்கு மாதிரி வச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணி வச்சு காட்டுறேன். இது வந்து எவ்வளோன்னு அளவு எடுத்துக்கிட்டு நம்ம தைச்சிட்டு கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை இது வெட்டிட்டு கூட தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து இன்ஷால்லா நான் செகண்ட் வீடியோவில் பார்ப்போம்.